குஷி 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 என்னாச்சு குஷி குஷி கண்ணு தர ப்ளீஸ் குஷி 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 கண்ணு தர மெதுவா எந்திரி எழுந்துரு எழுந்துரு மெதுவா குஷி குஷி நீ நல்லா இருக்கியா இங்க பாரு என் முகத்தை பாரு நீ நல்லா இருக்கல மோகனையா அச்சுத்தண்ணா என்னாச்சு ராதா தெரியல பாருங்க மோகனையா குஷி மயங்கி விழுந்திருந்தா என்னாச்சு அவர் எல்லாரையும் கொன்னுடுவாரு யாரையும் உயிரோட விட மாட்டாரு நீ யார பத்தி பேசுற யுவன் அங்கிளோட ஆவி இங்கதான் இருக்கு ராமா அவர் எல்லாரையும் கொன்னுடுவாரு குஷி யாரையுமே விட மாட்டாராம் இங்க பாரு நான் சொல்றத கேளு குஷி இங்க பேய் பிசாசுலாம் எதுவும் இல்ல இது எல்லாமே உன்னோட பிரம்மதான் நீ கெட்ட கனவு கண்டிருப்ப வேற எதுவும் இல்ல இல்லப்பா இது பிரம்மையாவோ கனவாவோ இருந்திருந்தா எதுக்கு திரும்ப திரும்ப என் முன்னாடி வரணும் எனக்கு என்னமோ குஷி சொல்றத சாதாரணமா எடுத்துக்க கூடாதுன்னு தோணுது மோகன் ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்கலாம் பேய பார்த்து பயந்தும் இருக்கலாம் ஐயோ இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த யுவனோட ஆவி தன்னோட சாவுக்காக நம்ம எல்லாரையுமே பழி வாங்க போகுது அந்த யுவனோட ஆவி இந்த வீட்ல தான் இருக்கு நீங்க கொஞ்சம் வளர்றத நிறுத்துறீங்களா ப்ளீஸ் பேய் பிசாசுல எதுவும் இல்ல அண்ட் இதை என்னால நிரூபிக்கவும் முடியும் என்னன்னா இந்த வீடு முழுக்க சிசிடிவி கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்ப ஏதாவது நடந்தா அது கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல இந்த வீட்ல பேய் பிசாசு எதுவும் இல்லைன்னு கிளியர் ஆயிடும் அண்ட் இது எல்லாமே உங்க பிரம்மதான் இதுல குஷி ஓடி வரா அவ பின்னாடி யாருமே இல்லையே முன்னாடியும் யாரும் இல்ல பின்னாடியும் யாரும் இல்ல குஷி தனியா தான் ஓடி வரா இல்ல நான் அங்க இருந்து ஓடி வரும்போது யுவன் அங்கிள் பின்னாடியே வந்தாரு இது எப்படி இதுல இருந்தே தெரியலையா அந்த இவனோட ஆவி நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு குஷி 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 நான் சொல்றத கேளு அந்த ஆவி உன்கிட்ட என்ன சொல்லுச்சு அவர் என்கிட்ட நீங்க 2 பேரும் பண்ண தப்ப போய் போலீஸ் கிட்ட ஒத்துக்கலனா எங்க எல்லாரையும் கொன்னுடுவாராம் ஒண்ணு ஆகாது குஷி ஒண்ணு ஆகாது அழாம இரு
அவரு யாரையுமே விட மாட்டாரு, எல்லாரையும் கொன்னுடுவாரு. குஷி 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 இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு குஷி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கொஞ்சம் முதல்ல அமைதியாரு. நான் இருக்கல குஷி, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே ஐ ப்ராமிஸ் யூ, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உடனே கிளம்பணும். மோனியா, நீங்க எங்க போறீங்க? யுவன் விரும்புறத செய்ய போறேன். யுவன் நான் கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளா, அப்ப நான் அதை பண்ணிதானே ஆகணும். நான் என்னோட கிரைமை கன்ஃபஸ் பண்றேன் ராதா. குற்றத்தை பண்ணது நான் தானே, அப்ப அதுக்கான தண்டனையும் எனக்கு தான் கிடைக்கணும். மோனியா, மோனியா நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்க அப்படி எல்லாம் பண்ண கூடாது, நான் பண்ண விட மாட்டேன். அண்ணா நீங்க போய் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவீங்கண்ணா. மோகன் அண்ணா, மோனியா நான் சொல்றது கேளுங்க. நீங்க எதுவும் பண்ணல, நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டீங்க, சொல்றது புரியுதா? மோனியா நீங்க எதுவும் பண்ணல. மோனியா நீங்க இவனை கொலை பண்ணல, அது தவறுதலா நடந்த விஷயம். நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மோனியா நீங்க வேணும்னு கொல்லல, நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் 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 நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? யுவன் நான் கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், சோ நான் பண்ணிதான் ஆகணும். கிரைம் நான் தான் பண்ணேன், சோ அதுக்கான தண்டனையையும் நான் தான் அனுபவிக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோராதா. இல்லனா உனக்கு இன்னும் புரியலையே ராதா. நான் மட்டும் கன்ஃபஸ் பண்ணனா அப்புறம் உங்க எல்லாரையும் அவ கொன்னுடுவான். எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. ஆனா குஷி, மானஸ், ஷாலினி இவங்கள யாருக்கு என்ன ஆனாலும் என்னால அதை தாங்க முடியாது ராதா. இல்ல மோனியா, நான் போய் தான் ஆகணும் ராதா. இல்ல மோனியா நீங்க போக கூடாது. உங்களை நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். இல்லப்பா, நீங்க போலீஸ் கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது வழி கண்டிப்பா இருக்கும். நமக்கு வேற எந்த வழியும் இல்லையே குஷி, சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வேற எந்த வழியும் இல்ல. நாம சட்டத்தோட கண்ணில் பண்ணுனா மண்ணள்ளி போட்டுக்கலாம். ஆனா ஆவியை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? எதுவும் முடியாது. எங்க பாரு, அந்த யுவனோட ஆவி என் குடும்பத்தை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் உன்னையோ மானசையோ இல்ல ஷாலினியையோ எதுவும் பண்ண நான் விட மாட்டேன். அதனால இப்ப நான் போய் தான் ஆகணும். இல்ல மோனியா நீங்க போகாதீங்க ப்ளீஸ். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது மோனியா. ப்ளீஸ் போகாதீங்க மோனியா ப்ளீஸ். நீங்க எந்த தப்புமே பண்ணல மோனியா. மோனியா தயவு செஞ்சு போகாதீங்க. ராதா, அதான் நிலைமைய புரிஞ்சுக்கோ. இல்ல மோனியா, நான் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்.
நீங்க என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது, உங்களுக்கு புரியுதா? நீங்க எங்கேயும் போக கூடாது மோனையா. ராதா. மோனையா இல்ல அதான் அமைதியாரு. நாம சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவுதான். இல்ல புரிஞ்சுக்கோ. எத்தனை வருஷமா நான் தனியா தான் குஷிய வளர்த்த, நீ மானச தனியா வளர்த்த. ஆனா இதுக்கு மேல நீ 2 பசங்களையும் நம்ம மொத்த குடும்பத்தையும் தனியா பாத்துக்கணும். இல்ல எனக்கு தெரியும். எப்பவும் போல நீ அவங்கள நல்லா பார்த்துப்பன்னு தெரியும். I'm sorry. இல்ல மோனையா. I'm sorry, ராதா. மோனையா ராதா, நான் ப்ளீஸ் போய்தான் மோனையா, நான் ஆகணும். சொல்றத ராதா. கேளுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் மோனையா. நான் இப்ப இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணணும். இல்ல மோனையா ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்றத நீ கேளுங்க. என்ன இங்க please, இருந்து இப்படி சந்தோஷமா தான் பண்ணாதீங்க. அனுப்புன ராதா. ராதா இல்ல ப்ளீஸ். மோனையா, ராதா ப்ளீஸ். இல்ல ராதா ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படி பண்ணாதீங்க மோனையா குஷி. ப்ளீஸ். நீ ராதா இல்ல 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 மோனையா ப்ளீஸ். மோனையா 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 இப்படி பண்ணாதீங்க மோனையா ப்ளீஸ். மோனையா ப்ளீஸ். ப்ளீஸ் மோனையா இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் மோகன், போன ஜென்மத்தில் உங்களுக்கும் எனக்கும் விட்ட குறை தொட்ட குறை இருக்கு போல இருக்கு. மோகன் அண்ணா ப்ளீஸ், நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். மோனையா ப்ளீஸ் அண்ணா எங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்கண்ணா. ப்ளீஸ். மோகன் அண்ணா, இப்போ நான் உங்களை தான் பார்க்க வரேன், ஆனால் நீங்களே ஃபோன் பண்றீங்க. அப்பா வேண்டாப்பா ப்ளீஸ். நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுப்பா. இப்படி பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். ஆனா இதுக்கு மேல ஃபோன்ல பேசி பிரயோஜனம் இல்லை. நேர்ல பேசலாம், அதுவும் ப்ரூஃபோட. மோனையா ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க எதுவும் பண்ண கூடாது மோனையா. ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். வெளியில ஏதோ தொப்புன்னு விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. இது எஸ்பி விக்ரமோட ஜீப் ஆச்சே. இது எப்படி?
நீயா? என்ன இவன் என்ன காரியம் பண்ற? உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சா? இவர் போலீஸ் எஸ்பி விக்ரம், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். இவன் ரோட்ல போற சாதாரண ஆளா? இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? நான் ஒரு கிராஜுவேட். எஸ்பினா யாருன்னு எனக்கும் நல்லாவே புரியும். ஐயோ இல்ல, கிழவி, நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் உன்னை மகாராணியா நினைச்சுக்கோ. ஆனா என்கிட்ட மட்டும் மரியாதை குறைவா பேசினா உன் வாயில கத்தி விட்டு கிண்டி கொன்னுடுவேன். சரி 3ல இருந்து 4 செகண்ட் ஆகும் உன் கழுத்து அறுக்கிறதுக்கு. இங்க இங்க பாரு இவன். நான் தான். நான் பேய் இல்லதான், ஆனா அதை விட மோசமானவன். புரியுதா உனக்கு? அப்படியே கோடி கழிச்சிருவேன். இவன் 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 இங்க அதான் என் பாரு. ட்ராக் ரெக்கார்ட் தெரியுமா? ஏன் இவன் புலம்புறீங்க? இங்க பாரு இவன் எதுக்காக இந்த எஸ்பியை இந்த மாதிரி பண்ண? இந்த காதமரின்ற பேர் உங்களுக்கு யாரு வச்சாங்க? நியாயப்படி வெட்டுக்கிளியும் தான் வச்சிருக்கணும். வெட்டுக்கிளி ஆண்டின்னு கூப்பிட்டு போங்கள. ஆப்ஷன் எதுவும் இல்ல, அதனாலதான் இப்படி பண்ண. ஆ? இத கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். என்ன என்ன இது? ரிப்போர்ட் தான். மொத்த அஸ்தியும் பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணீங்களே, அதுதான் இது. அதுக்கான ரிப்போர்ட். இந்த பேப்பர்ல தெளிவா அது போட்டிருக்கு. இந்த எலும்பு என்னோடது இல்லன்னு. இவன் ஒருவேளை இந்த விஷயத்த இங்க படுத்துருக்க. இவன் பேர் என்ன? விக்ரம். விக்ரம் எஸ்பி விக்ரம். இவன் தான் இந்த விக்ரம். ஆமா விக்ரம். ஒருவேளை இந்த ஆளு உள்ள போய் எல்லாருக்கிட்டையும் இது என்னோட எலும்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்படின்னா நான் ஆவியில உயிரோட இருக்கின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும். இது எனக்குன்னு இருந்த கடைசி வாய்ப்பு. ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க, அதுவும் முடிஞ்சு போயிருக்கும். என் வாய்ப்பு முடியறதுக்குள்ள இவனோட கதையை நான் முடிச்சிட்டேன். என்ன தப்பு? அட ஐயோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க இவன். நான் ஏதோ உனக்கு துணையா இருந்து அந்த ராதாவையும் மோகனையும் ஒரு வழியா பிரிச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். என்னென்னமோ பண்ண போய் இப்போ என்னமோ ஆயிடுச்சு. ஐயோ, நீ அப்படியே பெருசா பிளான் எல்லாம் போட்ட. கடைசியில பார்த்தா நீ இப்போ ஒரு கொலை பண்ணிருக்க. ஏன் இவன் உனக்காக நான் எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கேன். என்னத்த செஞ்ச? என்ன செஞ்ச? நான் செஞ்சேன். புரியுதா? புட்டியை புட்டு மறைச்சு பார்த்தா வேலைக்கு ஆகாது. இத நான் பண்ண. பிளான் போட்டது யாரு? நான். இவனை இங்க கூட்டு வந்தது யாரு? நான். என்னோட பிளான். அதனால தான் நீங்க என்கிட்ட வந்தீங்க. சோ நான் செஞ்சேன். சோ எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். அது பார்க்க என்ன மாதிரியே இருக்கணும். சத, எலும்பு, முடி, கண்ணு, தாடை, நகம், வெயிட் எல்லாம். நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி டெட் பாடியா? உங்களை மாதிரி ஸ்கின்னா? நான் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? இங்க பாருங்க, இவ்வளவு கம்மி டைம்ல பாசிபிளே இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சார், நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப கஷ்டமான வேலை. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் வரி. நான் உங்களுக்கு ஒரு சரியான டெட் பாடி கொடுக்குறேன். அதுக்கு ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ற வரைக்கும் அந்த டெட் பாடி உங்களோடது இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. முகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டெட் பாடி அரேஞ்ச் பண்றதுக்கு மத்த எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஓகே. I like intelligent doctors. வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா உன் கதை முடிஞ்சிடும். இந்த பிளானை மொத்தமா முடிக்கிறதுக்குள்ள என் மூளையெல்லாம் குழம்பி போச்சு. யாருக்காக இதெல்லாம் பண்ற? ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு.
இவ்வளவு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இப்பதான் அந்த மோகனுக்கு யுவன் செத்துட்டான்ற ஒரு நம்பிக்கை கடைசியில அவன் மனசுல வந்திருக்கு. நான் ஆவியா மாறிட்டேன், இதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன்ற நம்பிக்கை அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தானா மனசை மாத்திக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆகிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் போற நேரத்துல ஏதோ இந்த ஆள் இந்த ரிப்போர்ட் தூக்கிட்டு போய் அந்த இடத்துல நிக்கிறான். அதனால நீ அவன் தலையில அடிச்சான். வேற என்ன பண்றது? சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நீ செய்யணும்னு நினைச்சது செஞ்சு முடிச்சிட்ட. இப்போ அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசி. இவனோட நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இவனோட பொணத்தை நாம இமீடியட்டா புதைச்சாகணும். அவன் எங்க சாகுறான்? சும்மா மண்டியில அடிச்ச அவ்வளவுதான். ஆ? இந்த பணத்தை புதைக்கிற வரைக்கும் அவளோட கிரிமினல் மூலம் உங்களுக்கு தான் இருக்கு. புடிங்க இதை கையில. நான் எதுக்கு? மோட்டுக்கிட்டன்னு சொருவிடு. கையில புடி. யாரோட போன் அடிக்கிற சத்தம் கேக்குது? அப்படின்னா விக்ரம் சாரோட போன் வெளியே இருக்கா? இந்த போன் விக்ரம் சாரோடதாச்சே. அப்போ விக்ரம் சார் இங்க வந்தாரா? ஆனா அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது ஏன் வீட்டுக்குள்ள வரல? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ரத்தம்? இது யாரோட ரத்தமா இருக்கும்? இது இங்க நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. ஒரு வேலை பண்றேன், இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி பார்க்கறேன். இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்களே, இங்கே எப்படி? எஸ்பி விக்ரம். விக்ரம் சார்,